அனர்த்த நிலைமையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் 4 லட்சம் பெறுமதியில் நிவாரண உதவிகளை வழங்கியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார். இதன்போது அவர் ஒரு கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறார். அதாவது, வடக்கில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எந்த அரசு அதிகாரிகளுக்கு எந்த அடிப்படையில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதற்காக நிதி, அதாவது நிவாரண உதவிகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருந்தால் அந்த விடயங்களையும் முறையாக தரவுபடுத்துமாறு அவர் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதன் பிறகும் உதவி தேவைப்படுமாயின் உதவுவதற்கு இவர் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அர்ச்சுனா ராமநாதன் மேலும் சில விடயங்களை கூறியிருக்கிறார். அதாவது, நாட்டில் பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சிலரின் வீடானது பகுதி அளவில் சேதமடைந்திருக்கிறது. ஒரு சிலரது வீடு மற்றும் கடை உட்பட பல்வேறு விடயங்கள் சேதமடைந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் சாதாரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பெருமளவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் 25,000 ரூபாய் மாத்திரம் வழங்குவது சரியானதாக அல்ல என்று தான் நினைப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்படாத சிலரும் ஏமாற்றி இந்த பணத்தை பெற்றுக்கொள்வதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எனவே யார் இந்த நிவாரண உதவிகளை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தொடர்பான பெயர் பட்டியலை உரிய பகுதிகளில் காட்சிப்படுத்துவது சிறப்பாக அமையும் என்றும் அர்ச்சுனா ராமநாதன் கூறியிருக்கிறார்.